இறைவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்தில் 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய அமைப்பு. டிசம்பர் மாதம் முழுவதும் 3, 9ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க. இதுவுமே ஒரு பெரிய அளவில் சோதனைகளை தராமல் உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஐயா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 8ஆம் இடத்திற்கு போய் குரு மாறுகிறாரே, அவர் ஏதாவது ஒரு சோதனைகளை கொடுத்து விடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாகிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைவார் இல்லையா, அது இப்போது அடைய போகிறார். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் தான் அதிகம் இருக்கிறதே தவிர கெடுதல்கள் எதுவுமே இல்லைங்க. அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும், அதையும் பார்க்கணும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கையில் நல்ல தாராளமான பண வரவுகள் வரப்போகிறது. ஆனால் அதை சேர்த்து வச்சோம், பேங்கில் போட்டோம், அங்கே வச்சோம், இங்கே வச்சோன்ற விஷயங்களே இருக்காது. எல்லாத்தையும் செலவு பண்ணுவீங்க, சுப செலவுகளாக பண்ணுவீங்க. 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமானாலும் 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவரைக்குமே வீடு வாங்கலை, நிலம் வாங்கலை, வீட்டிற்கு பொருள் வாங்கலை, சொந்த வீடு கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரசச்சோறு மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், வர்ற வருமானம் எல்லாம் டியூ கட்டுறதுக்கே போயிடுது, ஏன் இஎம்ஐயை உன்னப்படி என்னப்படின்னு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், 3 இஎம்ஐ பாக்கி இருக்குது, 2 இஎம்ஐ பாக்கி இருக்குன்னு இந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலும் கண்டிப்பாக ஒரு நிறைவுகள் நிச்சயமாக இருக்கும். வருமானங்கள் அதிகம் இருக்கும், ஆனால் சுப செலவுகள் இருக்கும். மங்கள நிகழ்வுகளே நடக்கலைங்க. பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, அல்லது தம்பிக்கே கல்யாணம் பண்ண முடியல, அவர் என்ன வேற மாதிரி இருக்குது, எத்தனை தான் வரன்கள் வந்து பார்த்து கொண்டே போகிறார்கள், யாரும் சரியான பதில் சொல்லலை. எப்பத்தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமோ தெரியலையே நினச்சிக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கு வீட்டில் மங்கள சத்தம் கேட்டு நீங்கள் தாத்தா பாட்டிகள் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்தின் நிறைவு பகுதியில் கண்டிப்பாக வந்துடும். ஆகவே எதிலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதைப் போல கடந்த 1.5 ஆண்டு காலமாக பொறுத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் நிறைவாக நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டுங்க. படிப்படியான முன்னேற்றம் சர்வ நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு அறிமுகம் கிடைக்காம போயிடுச்சு. ஒரு பெரிய உயரதிகாரியோட அறிமுகம் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஒரு பெரிய அரசியல்வாதியோடைய அறிமுகம், இந்த மந்திரியை அறிமுகப்படுத்தினா நல்லாயிருக்கும், எம்எல்ஏவை அறிமுகப்படுத்தினா நல்லாயிருக்கும், இவருடைய ஊர்லேயே இவர் தாங்க பெரிய மனுஷன், இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார பிரச்சனைகள் தீருமே என்கின்ற மாதிரியாக ஒரு உயர்ந்த மனிதருடைய ஒரு அறிமுகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அறிமுகங்கள் முதல் 3 மாதங்களுக்குள்ளேயே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வேலை நல்லா இருக்கும், தொழில் அற்புதமாக இருக்கும், வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. ஆனால் என்ன, எல்லாமே செலவாகி போகும். நல்ல பொருட்சேர்க்கை, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவது, மங்கள விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதுன்னு 2026 தமிழ் புத்தாண்டு செலவுகளை வைத்தாலும் கூட வருமானங்களும் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்குதுங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது போன தமிழ் புத்தாண்டு, ஏன் போன ஆங்கில புத்தாண்டு கூட எனக்கு அப்படி ஒன்றும் நல்லதாக செய்யலைங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், எத்தனை வயசாயிடுச்சு, இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, வாழ்க்கையில் ஏன் தான், என்ன காரணத்திற்காக தான் பிறந்தேன், இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என்கின்ற மாதிரியாகத்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர முழு நிறைவு அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக எதனையும் பெற்றவர்கள் எல்லாருமே இல்லை. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா கூட ஒரு வயசு கூட தாங்க செய்யுது, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் இல்லையா? சரி, போன வருடம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா? சரி, அதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுகிறேன். நான் பேசுகின்ற சன் டிவியில் கூட நான் இந்த ராசி பலன்கள் என்கின்ற இந்த பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ஆண்டு பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவானவை. ஒரு 30 அல்லது 40% மட்டுமே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வருவதாக இருக்கக்கூடியது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கென்ற தனி பலன், உங்களுடைய பிறந்த ஜாதகம், இந்த யூனிக்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமானது. எப்படி ஒவ்வொருவருடைய கை ரேகை என்பது, ஒரு ரேகை யாருக்குமே இன்னொருவருக்கு இருக்காதோ, பல கோடி மக்கள் பிறக்கிறோம், இந்த பல கோடி மக்களில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று. அதை போலத்தான் உங்களுடைய ஜாதகம் என்பது, நீங்கள் பிறந்தபோது இருக்கின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு தனித்தன்மையான அமைப்பு. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள், உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில்
நல்ல தசாபுக்திகள் நடந்தால் இந்த மாதிரி ராசி பலன்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க. ஓரளவிற்கு நல்லாவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எதுக்குங்க இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, எப்போவுமே ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்ரு இருக்குங்க. அந்த ஸ்கூட்ரு கூட 2 வீல் இருக்குது இல்லையா? காருக்கு 4 சக்கரம் என்றாலும் கூட ஸ்கூட்ரு போன்ற வாகனங்களுக்கு 2 வீல். அந்த காலத்தில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும். அப்போ இப்போ நான் சொன்ன பிறந்த ஜாதக அமைப்பு ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு இந்த வருடாந்திர பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையில் கோச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நிலைமையில், அதாவது பலன்கள் என்பதே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில், நீங்கள் பிறந்த அன்று ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள பலனை இன்றைக்கு மாறிக்கொண்டே, அதாவது மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய நிலை அமைப்புகளை வைத்துதாங்க சொல்லப்படுகிறதாங்க இந்த ஜாதக பலன். ஆகவே கோச்சார பலன்களும் அவசியம். அப்போ அந்த கோச்சார பலன்கள் எதை வைத்து சொல்லப்படுகின்றன? இந்த புத்தாண்டு பலன்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்? 4 முக்கியமான கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் மாத கிரகங்கள், ஒரு கிரகம் நாள் கிரகம். ஐயா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனும் புதனும் 20-25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 30 நாள் 31 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களான இந்த 5 கிரகங்களை விட்டுவிட்டு ராகு, கேது, குரு, சனி என்கின்ற அந்த 4 கிரகங்கள் மட்டுமே வருடாந்திர கிரகங்களாக செயல்படும். இதில் மிக முக்கியமான கிரகம் வருடாந்திர கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருப்பார். இந்த 2.5 வருடம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும், அதனை அடுத்து 1.5 வருடம் 18 மாதங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் இருவரும், பிறகு 12லிருந்து 13 மாதங்கள், ஒரு வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் 1 மாதம் வரைக்கும் மாறக்கூடிய அந்த குருவின் அமைப்புகளையும் வச்சுத்தாங்க பெரும்பாலான வருட பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடாந்திர கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை வச்சு தான் சில பலன்கள் சொல்லப்படுகிறது. என்ன பலன்கள், என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்துருது இல்லையா? அதனை அடுத்த 1.5 மாதங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சி மிக உயர்வான ஒரு குருப்பெயர்ச்சிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தாங்க அதி உன்னத நிலையான உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் 3 மாதம் அதிசார முறையில் முன்ன பின்ன போயிட்டு வருவார்னு வைங்க. இருந்தாலும் அவர் அதிக உயர்நிலையில் இருக்கிறார். குருவின் தயவால் இந்த வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு 5 மாதம் கழித்து ஆங்கில அமைப்பில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஒரு பாதிப்புகளை, சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனிப்பெயர்ச்சி இருக்குங்களா? இல்லைங்க. சனிப்பெயர்ச்சி இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடையாது. சனி மீன வீட்டிலேயே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியாகவும் இருக்கின்ற நிலையில் இருக்கிறார். அவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல.